அட ஏன்பா நீங்க வேற இந்த வெறும் பொரிய சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னு எல்லாரும் பொரி வெஜிடபிள்ஸ்லாம் கொண்டு வந்துட்டீங்க போலயே. ஆமாம்பா. அடுத்து என்ன? அங்கிள் நீங்க என்னென்னவோ பண்றீங்க. இந்த ஸ்டெப்ஸ்லாம் வருமான்னு கூட எனக்கு தெரியல. பட் சாப்பிட நல்லா இருந்தா ஓகே தான். என்ன தர இப்படி சொல்ட்ட? ஆகா அங்கிள் நல்லா காரசாரமா இருக்கும் போலயே, சீக்கிரம் கலருங்க. என்ன நடக்குது இங்க? இந்த பொரிய இப்படியே சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. இதுல யாருன்னா ஸ்பைசியா எதனா பண்ணி குடுத்தாங்கன்னா சாப்பிடலாம். டிஃபரெண்ட்டா இருக்கும். என்ன ஃப்ரெண்ட் சொல்றீங்க? ஆமா அஸ்வினி, எவ்வளவுதான் சாப்பிடுறது இந்த பொரிய, சப்புன்னு இருக்கு. இந்த பொரிய ஆல்ட்ரேஷன் பண்ணி நல்லா காரமா யாராவது சாப்பிட செஞ்சு கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ம். இந்த பொரியல் என்ன பண்ணா நல்லாருக்கும்? ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எதனா ஐடியா இருக்கா? இல்ல என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? ஹே பசங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் ஜாலியா உட்காந்து விளையாடிட்டு இருக்கீங்க போல. அட ஏன்பா நீங்க வேற இந்த வெறும் பொரிய சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னு என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கோம் எல்லாரும். அட சுஜித், உனக்கும் இதே பிரச்சனை தானா? அட அப்ப எல்லாருக்கும் இதான் பிரச்சனை போலயே. ஆமா ஆமா, நானும் லக்கி அம்மா கிட்ட கேட்டேன் இந்த பொரிய வச்சு ஏதாவது பண்ணி கொடுங்கன்ட்டு. அவங்களும் பண்றேன்னாங்க, கண்டுக்கவே இல்லை, பிஸியா இருக்காங்க போல. உங்க வீட்லயும் இதே கதை தானா? சரி வாங்கல, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஸ்பெஷலா பண்ணுவோம் இந்த பொரிய வச்சு. கண்டிப்பா பண்ணலாம். இன்னைக்கு நமக்கு லீவு தானே. நேத்து கூட நான் யூடியூப்ல ஒரு ஷார்ட்ஸ்ல பார்த்தேன். இந்த மாதிரி பொரிய வச்சு தக்காளி, வெங்காயம், மிளகாத்தூள், மஞ்சள்தூள்னு சொல்லி போட்டு கலந்தடிச்சிருந்தாங்க. நம்ம அதை ட்ரை பண்ணலாம். சூப்பர் வெங்கட், இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். பசங்களா, உங்க வீட்ல இருக்க பொரி, தக்காளி, வெங்காயம் எல்லாம் கொண்டு வாங்க, நம்ம இன்னைக்கு பண்ணலாம். ஆஹா பசங்களா, சொன்ன மாதிரியே எல்லாரும் பொரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க போலயே. ஆமாம்பா. அடுத்து என்ன? அடுத்து என்ன, நம்ம கொண்டு வந்த பொரியெல்லாம் இதுல கொட்டி வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி மசாலா போட்டு ஒரு கலக்கு கலக்குனா சூப்பரான மசாலா காரா பூரி ரெடி. சீக்கிரம் பண்ணுங்க வெங்கட், நீங்க சொல்றது கேட்கவே நல்லா இருக்கு. சாப்பிட்டா எப்படி இருக்கும்? தோ 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 இப்ப ஸ்டார்ட் பண்ற வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் நம்ம பசங்க எடுத்துட்டு வந்த பொரி எல்லாத்தையும் கொட்டிப்போம். அங்கிள் எல்லாருக்குமே பொரி கரெக்ட்டா இருக்குமா? பரவாயில்ல பசங்களா, பொரி நிறையவும் வரல, கம்மியாவும் வரல, கரெக்டா வந்திருக்கு. இப்ப இதுல வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணா பர்ஃபெக்டா ஆயிடும். வெஜிடபிள்ஸ்லாம் நான் கட் பண்றேங்க. எல்லா வேலையும் நீங்களே செஞ்சா எப்படி? நானும் செய்யணும்ல. ஏய் இது வரைக்கும் நம்ம அம்மாங்கலாம் சமையல் செஞ்சு தானே பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அப்பாங்கலாம் சேர்ந்து சமைக்க போறாங்க. ஜாலி ஜாலி. பசங்களா பாத்தீங்களா அங்கிள் எப்படி வெங்காயம் வெட்டுறன்ட்டு? இந்த வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் அது எப்படி எப்படி கட் பண்ணாலும் அப்படி அப்படி டேஸ்ட் வரும். அதாவது இந்த மாதிரி நீட்டமா கட் பண்ணா ஒரு டேஸ்ட் வரும், வேற ஆங்கிள் கட் பண்ணா ஒரு டேஸ்ட் வரும். இந்த மாதிரி டேஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் ஆகும் பசங்களா. அதே மாதிரி வெங்காயம் வெட்டுறப்போ பார்த்து வெட்டணும், கையெல்லாம் வெட்டிக்க கூடாது, சரியா? அப்பா நீங்க சூப்பரா வெங்காயம் வெட்டுறீங்கப்பா, பேசாம நீங்களே எல்லா சமையலும் செஞ்சிருங்களேன். டே சுஜித், நான் இப்படிலாம் பண்றேன்னு அம்மா கிட்ட சொல்றாதடா, அப்புறம் எல்லா சமையலும் என்னையே செய்ய விட்டுற போறா. சரி பசங்களா, கட் பண்ண வெங்காயத்தெல்லாம் தனி பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுப்போம். பசங்களா, இப்ப தக்காளி வெட்ட போறோம். தக்காளிய பொறுத்த வரைக்கும் இப்படி கவுத்து போட்டு தான் வெட்டணும். அப்பதான் கரெக்டா வெட்ட முடியும். இல்லைன்னா வழுக்கிட்டே போயிடும். இந்த மாதிரி நல்லா கட 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 கடன்னு வெட்டிடுவோம். பசங்களா, நம்ம செய்ய போற டிஷ்ஷுக்கு தக்காளி தான் டேஸ்டே கொடுக்க போகுது. அங்கிள் நீங்க என்னென்னவோ பண்றீங்க. இந்த ஸ்டெப்ஸ்லாம் வருமான்னு கூட எனக்கு தெரியல. பட் சாப்பிட நல்லா இருந்தா ஓகே தான். என்ன தர இப்படி சொல்ட்ட? எங்க அப்பா சூப்பரா பண்ணுவாரு தெரியுமா? சரி, இப்ப இதையும் ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப்லாம் லக்கி அப்பதான் பண்ண போறாரு, நமக்கு தெரியாதுப்பா. சரி பசங்களா, நம்மளோட டிஷ்ஷை செய்ய ஸ்டார்ட் பண்றோம். இன்கிரியன்ஸ் எல்லாமே ரெடியா இருக்கு. ஆரம்பிக்கலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நம்ம சுஜிதப்பா கட் பண்ண வெங்காயத்தை இதுல கலந்துப்போம். அதுக்கப்புறம் தக்காளி கலந்துப்போம். அப்புறம் கொஞ்சோண்டு வேர்க்கடலை. அப்புறம் தேவையான அளவு உப்பு. அங்கிள் எல்லாரும் தேவையான அளவு உப்புன்னு சொல்றீங்களே தவிர அது என்ன அளவுன்னு சொல்ல மாட்டீங்க. டேய் சுஜித் சும்மாரு. இதுல கொஞ்சோண்டு மஞ்சத்தூளை சேர்ந்துக்கிட்டு இப்ப கலர ஆரம்பிக்க போறோம். என் கூட சேர்ந்து எல்லாரும் கலருங்க 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 கலருங்க. அங்கிள் வாட் இஸ் தட்? பீனட் நெறைய கொஞ்சம் போடுங்க. வாவ் அங்கிள் எனக்கு இப்ப இத சாப்பிடணும் போல இருக்கு. பார்க்கவே நல்லா இருக்கு. பார்க்க மட்டுமா, சாப்பிடவும் நல்லா இருக்கும் பசங்களா, சாப்பிட்டு பாருங்க. மாஸ் பண்ணிட்டீங்கப்பா. உங்களுக்குள்ள இவ்ளோ திறமை இருக்கா? ஆமா லக்கி, அம்மா கிட்ட மட்டும் சொல்றாத, அப்புறம் டெய்லி எல்லா சமையல் வேலையும் என்கிட்ட குத்துருவா, சரியா? ஆகா அங்கிள் நல்லா காரசாரமா இருக்கும் போலயே, சீக்கிரம் கலருங்க. தோ 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 ரெடி ஆயிடுச்சுடா சிட்ரிக். ஃபர்ஸ்ட் வாய் யாருக்கு வேணும்? அப்பா நானு எனக்கு. அங்கிள் அங்கிள் எனக்கு. லக்கி வாய்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கேட்ட மாதிரி இருந்துச்சு. இந்தா லக்கி, நீயே சாப்பிட்டு பாரு. ஞம் 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 ஞம். அப்பா சரியான காரம். என்னப்பா இப்படி காரம் கொட்டி வச்சிருக்கீங்க? ஆனா சாப்பிட சூப்பரா இருக்குதுப்பா. இன்னும் கொஞ்சம் குடுங்கப்பா. அங்கிள் அங்கிள் எனக்கு எனக்கு. தோ தோ உனக்கு தான்டா. அங்கிள் நல்லா வேர்க்கலையா பொறுக்கி விட்டுங்க. ஆஹா அங்கிள், நிஜமாலே வேற லெவல்ல இருக்கு அங்கிள். உங்களுக்குள்ள இவ்வளோ திறமைகள் இருக்கா? அப்பா. டேய் டேய் போதும்டா, ஓவரா பண்ணாத. சரி பசங்களா, இந்தாங்க அப்படியே எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கோங்க. வாங்கி அப்படியே காலி பண்ணுங்க எல்லாத்தையும். வாவ் டேஸ்ட் வாஸ் ரியலி குட் அங்கிள். அங்கிள் லக்கி காரா பூரின்னு கடையை வச்சிடலாம். என்ன நடக்குது இங்க? வீட்ல வச்சிருந்த தக்காளி வெங்காயத்த காணோம். டிவி ஃபேன்லாம் வேற அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க 2 பேரும் இங்க வந்து என்னவோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா என்னது இது? ஆஹா தக்காளி வெங்காயம்லாம் இங்க தான் இருக்கா? அது வந்து மசாலா பேலு பூரி.
என்னது சரியா கேட்கல, என்ன சொன்னீங்க? ஓ காட், அங்கிள் மாட்டிக்கிச்சாரு. ஐயோ மாட்டிக்கிட்டோமே, இவங்க வேற நம்ம ஒய்ஃப் கிட்ட மாட்டி விட்டுருவாங்களா? லீவ் விட்டா போதும், சின்ன பசங்களோட சேர்ந்து இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்க. அம்மா நீங்க வேணா சாப்பிடுங்க ஒரு ஸ்பூன், நல்லா இருக்கு, அப்பா சூப்பரா பண்ணிருக்காரு. இதான் இப்ப எனக்கு வேலைல, வாங்க உங்களுக்கு இருக்கு. சரி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு தான் பாக்குறேன் எப்படி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி. டேஸ்ட் நல்லா தான் வந்திருக்கு. சரி அப்ப இதுக்கப்புறம் லீவ் விட்டாங்கன்னா கிச்சன் பக்கம் வந்துருங்க, நீங்க தான் சமைக்கிறீங்க. மாட்டிக்கிட்டேன். நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. ஹலோ பசங்களா, இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க வீட்ல லாஸ்டா உங்க அப்பா என்ன டிஷ் செஞ்சாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் இது வரைக்கும் எதுவுமே ட்ரை பண்ணலன்னா இந்த வீடியோ காட்டிட்டு இதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி உங்க அப்பா கிட்ட கேளுங்க. உங்க எல்லாரையும் நாங்க அடுத்த வீடியோல பாக்குறோம். பாய் பாய்.